இன்னைக்கு 74th இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் நான் கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணல. நம்ம எதில் இண்டிபெண்டன்ஸ் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு இதை நம்ம கொண்டாடுறோம். நமக்கு எதில் சுதந்திரம் கிடைச்சிருக்கு? நம்ம போவர்ட்டிலேருந்து கிடைச்சிருக்கா, இல்லை நம்ம மெடிக்கல் கேர்லேருந்து கிடைச்சிருக்கா, இல்லை நமக்கு ஹெல்த் கேர்லேருந்து கிடைச்சிருக்கா, பேசிக்கான எஜுகேஷனில் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா, ஒரு மனிதாபிமானமாக நடந்துக்கிற சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோமா, சைல்டு அபியூஸ் இல்லாமல் இருக்கா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கா, இந்த நாட்டில் பெண்களை பெண்களாக நடத்துகிறோமா, குழந்தைங்களை குழந்தைங்களா பார்க்குறோமா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே அவங்க ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை படிக்கிற இடமா இருக்கட்டும், ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சிரிச்சு பேசிட்டாலே இவ எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறையா பேர் கிளம்பி வந்துருவாங்க. நான் கண்டிப்பா எல்லாரையுமே குறை சொல்லலை. நிறைய நல்லவங்களும் இந்த சமூகத்துல இருக்காங்க. நான் இந்த சமூகத்துல இருக்க மோசமான நாய்களை பத்தி தான் பேசுறேன். இந்த நாட்டுல ஒரு பொண்ணு கூட ஹராஸ் பண்ணப்படல, ஒரு சைல்டு அபியூஸ் கூட நடக்கல அப்படின்னு ஒரு நியூஸ் வரும்போது தான் நமக்கு நிஜமாவே சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய மாரல்ஸை சொல்லி கொடுத்து வளங்க. ஆசை இருக்கிறது எல்லாத்துக்கும் இயல்பு தான். அந்த ஆசையை அடக்க தெரிஞ்சவங்க தான் மனுஷங்க. அப்படி அடக்க தெரியாதவங்க மிருகம். ஸோ மனித மிருகம் இல்லாத சமூகம் எப்போ கிடைக்குதோ அதுதான் சுதந்திரமான சமூகம். இந்த தினத்தை ஒரு ரிமைண்டராக எடுத்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னையிலேருந்தே மாறலை கற்றுக் கொடுங்க. அது மூலமா தவறுகள் இல்லாத நிஜமான சுதந்திரம் உள்ள சமூகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.